ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காராமணி சாதம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு காரம் எல்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா முழுசாக போட்டுக்கலாம். நான் 2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கொஞ்சம் சிறந்து வரட்டும். இப்போ இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 தக்காளி பெருசாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா மசிஞ்சு வரட்டும். இது இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை ஹவருக்கு முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காராமணி ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த வெள்ளைக்காராமணி ஊறுறதுக்கு ஒரு அரை ஹவர் போதுங்க, அதுக்கு மேலெலாம் ரொம்ப டைம் எடுக்காது. அதுலேயே நல்லா ஊறிடும். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காராமணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலரிக்கலாம். காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் மீடியமாக போட்டிருக்கேன், உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலரிட்டோம். இப்போ நம்ம இதில் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. எனக்கு புளிப்பு மீடியமாக போதும், அதனால் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, அரை டம்ளர் விட கம்மியாகவே புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இது கூட அரிசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி நான் கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி நான் அளந்து எடுத்த தண்ணி. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கணும், அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதோட அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நான் அளந்து வச்ச தண்ணியோட அரிசி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். அரிசியும் தண்ணியும் நம்ம அளவாக வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இது ஒரு 2 விசில் வந்தவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் சாப்பிட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அளவாக தண்ணி வச்சோம்னா ஒரு மாதிரி சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது, அதனால் தண்ணி எப்பயுமே கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க. இப்போ விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் இறங்கினோடனே பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுக்கு காராமணி சாதம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காராமணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து தண்ணியாகவும் இருக்கணும், ரொம்ப குழையவும் கூடாது. அந்த மாதிரி பதத்தில் எடுத்துருங்க. ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு காராமணி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறுனா போதும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் வேகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதே ரொம்ப நேரம் காராமணியை ஊற வச்சிட்டிங்கன்னா குக்கரில் வேகும்போது காராமணி வந்து குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும் காராமணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.